எதனால இந்த வைட்டமின் டி வந்து நமக்கு கர்ப்பப்பையில வந்து ஃபைப்ராய்டு கட்டிகள, மார்பகங்கள்ல ஃபைப்ராய்டு கட்டிகள வந்து உருவாக்குது அப்படின்னா, இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால வரக்கூடியது. நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து தேவையான அளவு இருக்கணும். இது அளவுக்கு அதிகமா இருக்கும் பொழுது, நம்ம உடம்ப விட்டு அது முறையா வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை. அது வந்து முறையா வந்து அது வளர்சிதை மாற்றம் அடைஞ்சு, உடல்ல வந்து அது ஒரு கழிவுகளா வெளியேறாத நிலையில தான் வந்து இது தொடர்ந்து உடம்புல தங்கி ஃபைப்ராய்டு கட்டிகள வந்து உருவாக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சினைப்பையிலிருந்து வந்து உருவாகிறது. இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள், அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடிப்போஸ் டிஷ்யூல இருந்து அரோமடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா, அது வந்து ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாவும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாவும் நெறைய வந்து புரொடியூஸ் ஆகும். அதனால தான் வந்து உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூவோட அளவு வந்து அதிகமா இருக்கக்கூடிய பெண்கள். ஆள் வந்து கொஞ்சம் ஒல்லியா தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வயிற்றுல தொப்பை இருக்கிறது, தொடைப்பகுதிகள்ல நெறைய கொழுப்பு இருக்கிறது. இந்த கொழுப்பு செல்களோட அளவு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கும் ஃபைப்ராய்டு கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த மாரி அந்த கொழுப்பு செல்கள்ல இருந்தும், அதே மாதிரி வந்து சினைப்பையில இருந்தும் உருவாகக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவுல ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து 2 ஹைட்ராக்ஸி ஈஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் தான். இது இல்லாம நெறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அப்படின்னா, நம்ம உடம்புல அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து உருவாகி, இது வந்து ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாகவும், தேவையில்லாத 4 ஹைட்ராக்ஸி ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்ஸாவும் வந்து உருவாக்குறது தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன்ங்கிறது நமக்கு தேவை தான். பட் ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யும். ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நெறைய பாதிப்புகள குடுக்கும். முக்கியமா மார்பக புற்றுநோய்க்கும், கர்ப்பப்பையில புற்றுநோய் உருவாகுறதுக்கும் இந்த வகையான உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் தான் வந்து காரணம். இது வந்து நம்ம உடம்புல கொழுப்பு செல்கள் அதிகமா இருந்து அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்தது அப்படின்னா தான் நம்ம பாடியில இந்த மாதிரியான தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து வரும். இது எல்லாமே வந்து வைட்டமின் டியோட அளவு நார்மலா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த அரோமேட்டேஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாம வைட்டமின் டி நார்மலா இருந்ததுன்னா, நம்ம உடம்புல CYP1A1 அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதன் மூலமாக நம்ம உடம்புல இந்த தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வந்து வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக வந்து நம்மளுடைய பித்த நீர் வழியாகவும், நம்மளுடைய சிறுநீர் வழியாகவும் வெளியேறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம உடம்புல தூண்டும். அதனால தான் அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுது. இந்த வைட்டமின் டி வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ராய்டு செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரப்பர் பந்து மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய செல்கள். இந்த செல்கள் வந்து உருவாகாமல் தானாகவே உடம்பை விட்டு வெளியேறதுக்கு நம்ம உடம்புலேயே வந்து அப்பாப்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ராக்ரஸ்டு செல் டெத். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பே வந்து தேவையில்லாத செல்களை வந்து அழிச்சு உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸையும் வந்து நம்ம உடம்புல வந்து தூண்டுது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க.